ஒரு நண்பனுக்காக நீ எதெல்லாம் தான் தானம் செய்வ? நான் எதையும் தானம் செய்ய மாட்டேன். ஒரு சில தர்ம பிரபுங்க தாரத்தை கூட தானம் பண்ண தயாராயிட்டாங்க. கார்கோடா, உனது பேச்சு சரியில்லை. இதுவரை உங்கள் வழியில் நான் குறுக்கே வந்ததும் இல்லை, இனியும் வர வேண்டாம் என்று நினைக்கிறேன். வாழை மரம் எல்லாம் வலியங்கு மறித்து நின்றாலும் அதற்கு வலிமை இருக்காததான் மழையா? கோழையிடம் பேச்சலும் குத்தல் பேச்சை வாழை மரம் என்று என்னாரு? உனக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக மோதிப்பார். என்னை எடுத்து உன்னால் என்ன செய்ய முடியும்? சமாதானமாக சென்றால் சாவது மிச்சமாகும். சாவை பற்றி பயப்படும் கோழையிடம் பேச்சொல் செல்வமறிந்து கேட்பான். நீ என்ன பெரிய கொம்பா? கொம்பல்ல, இது வீண் பம்பு. எவராலும் நெருங்க முடியாத அளவிற்கு வளர்ந்து நிற்கும் மக்களி சோலை. அந்த அக்கினியை அளிக்கும் மாபெரும் சமுத்திரம் நான். மீள முடியாத துக்கம் உனக்காக காவல் இருக்கிறது. வேட்டாள வந்தவன் அல்ல, உங்களை வேட்டாள வந்தவன். வேட்டைக்காரன் சொல்லியிருந்தால் மட்டும் போதாது, வெல்ல வேண்டும். கல்லூரி கண்ணாடியை வைக்கும் நீ வீரனா? கேவலம். பின்னாடி வருத்தப்படவும் உனக்கு என் முன்னாடி நிற்கும் தகுதியாது. தகுதியை தரம் வைத்துப்பார். அன்று ஒரு உலகுக்கு நீ யார், நான் யார் என்று சிந்திக்காமல் எங்களை சந்திக்க துணிந்து விட்டாய். மலையா? பந்திக்கு முன்பவன் நான், படைக்கு முன்பவன். நாகம் தருமணி கார்கோ
மாட்டேன். பரிசுகளை கண்டுகளை இதுவரை என்னை இழைத்துப் போகவில்லை. உன் இளமை காலத்தை இங்காது எங்களால் அழைத்து விட முடியும். கதைவிடாத கவிராஜ், நீ வெறும் பொய்க்கால் குதிரை. எட்டுப்பதெல்லாம் கேவலம் செய்யக்கூடாது. மாமனுடனே ஏன் மாற்றிவிட்டாய்? அதற்காக அந்த மாமனையே மாமனாக மாற்றிவிட்டேன். உணர்ந்துவல். உறவுகளை ஒன்று சேர்த்துப்பார். அன்று புரியும் உனக்கு நன்மை எது தீமை எது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீ நாசமாக வேண்டும். உன் மனைவி நாசமாக வேண்டும் பார். அதன் பின்னால் என் முன்னால் வந்து பேசு. உன்னை நம்பி என் மகனை வைத்தேன். உன்னை வைத்தே வெட்டி எழுகிறேன்டா. மண்ணை விட்டு போகும் வரை என் இமை போல் காவல் இருப்பேன். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கையின் கண்டலை அந்த கண்ணை குத்து குருடாக்கிவிட்டால் பெண்ணை நினைத்து மண்ணில் மடிய பார்க்கிறாய். மனிதது யார் என்று விடுயும் வரை காத்திரு. இல்லை என்றால் விலகிச்சல். உறுதியாக சொல்கிறேன், கேள். ஓடிவிடு. இல்லை என்றால் என்னடா இல்லை என்றால் உன்னை விட இந்த இடத்திலே பட்டியை நிறுவேன். பொருடா பொறுக்கி கட்டி வைத்து விட்டு பெட்டி செய்வோம். நீ பெட்டி இருந்து விட்டு பெட்டி செய்வோம். நான் நாளைதான் என் நாடகம் புரியும் உனக்கு. என் கணக்குப்படி என் மாமன் எடுத்து வைப்பார் ஒரு வழக்கு. அன்றுதான் புரியும் உனக்கு. நம்பினார் கெடுவதில்லை என்பது 4 முறை தீர்ப்பு. நாயகமாக நிறுத்த முடியாது. இது என் கணிப்பு. வருகிறேன். ரஞ்சினி, என்ன எதுக்கு சீக்கிரம் வர சொன்னீங்க? வாமா நந்தினி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வர சொன்னேன். ஏன்கிட்டயா? அப்படி என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். உன் தந்தை என்னை நம்பி உன்னை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டான். உன்னை ஒரு நல்ல இடத்துக்காக சேர்க்க வேண்டியது என் கடமை. ஆனால உன்னையும் கேட்காமல் உன் திருமணத்தை முடிவு செய்து விட்டு. அப்பா, என்னப்பா என்ன தவறு செஞ்சுட்டீங்க? ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் கல்யாண விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களப்பா? என் மகள் ரஞ்சினி உன்னை தவிர வேற யாரை வேண்டுமானாலும் நம்பி வாக்கு கொடுக்கலாம். ரஞ்சினியும் அவளை மகனை விரும்புவதாக அவனே சொன்னான். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நிப்பாட்டு. அப்பா என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். இவர் பொண்ணு எல்லாம் முன்னால் வந்தவனே. நீ அந்த சங்கரை விரும்ப போக கார்கோடம் மனது எவ்வளவு வேதனைப்படும். அவனுக்கும் ஒரு நல்லது நடந்தால் தானே அவன் மனமும் சாந்தமாகும். பெற்ற பிள்ளைதான் உன்னை ஏமாற்றி விட்டது. என் வளர்ப்பு பிள்ளை உன்னை ஏமாற்றது என்ற நம்பிக்கையில் அவனையும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். இவனுக்கு நல்லது என்று எனக்கு தெரியும். அவன் சொல்றது எல்லாமே போய்ப்பா. அவன் காவல் பண்றான். நீ வாயம் போது. நந்தினி, நீ சொல்லுமா, இதில் உன் விருப்பம் என்ன? அதை சொல். அப்பா, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான்ப்பா. உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பம். நீ எனக்கு மகளாக பிறந்திருக்கலாம். இருமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன தெரியல. ஏன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானடி? வேணாம். அனாதை என்ன அப்பா எடுத்து வளர்த்தாங்க. அவங்களை எடுத்து ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பா என்ன செஞ்சாலும் சரிதான். இந்த பொண்ணுக்கு இதுவே புரியல. எப்படியா எக்ஸாம் எடுப்போம். சொக்கா சுந்தரி, ஏன் என்ன பார்த்தோன்னா 2 பேரும் திரும்பி போறீங்க? அந்த படுபாவி அழகு எங்களை ஏமாத்தி விட்டாப்பா. பாம்பு குட்டின்னு சொல்லி பன்னி குட்டியை அடிச்சு வியாபாரம் பண்ணிட்டாப்பா. அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டான். இதுக்குத்தான் சொல்றது, எவனாவது அதை தரேன் இதை தரேன் அவன் பின்னாடியே நாயமே போகக்கூடாது. சரி சரி, தூரத்துல அந்த அவர் போய் வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் கட்டு ஓரம் பண்ணுங்க. சுந்தரம் எப்படி இருக்கு? எப்படி போகுது? ஏதோ போகுது. ஆமா, நீ என்ன பண்ற? நான் பல தொழில் பண்ணிக்கிட்டு இப்ப புதுசா புண்ணாக்கி யாரும் தொடங்கலான்னு இருக்கேன். ஏண்டா உன்னோட பள்ளிக்குட்டிக்க புண்ணாக்கு வந்து பழி போட நாய் நீ புண்ணாக்கு வியாபாரம் பண்ண போறியா? உன்னை கொல்லாம ஓடுறா. எங்க அவன பணத்தை கூடுறா, இல்லைன்னா சட்டை கட்டி வச்சுட்டு போடா. இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஓகே, வரட்டுமா? எங்கடா போற? ஒன்னன்னைக்கு விட்டாரல்ல, ஒன்னன்னைக்கு